குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம், சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வகுப்பிலே சர்வதேச வர்த்தகம் தொடர்பாக பார்த்திருந்தோம். சர்வதேச வர்த்தகத்திலே முழு நன்மை கோட்பாடு பற்றி இறுதியாக பார்த்தோம். இன்று ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்றால் என்ன என்பது தொடர்பாகவும், ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே சர்வதேச வர்த்தகம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே இந்த முழு நன்மை கோட்பாட்டை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டு இன்றைய பாடத்திற்கு வருவோம். முழு நன்மை என்பது இரண்டு நாடுகள் இரண்டு பொருட்களை உற்பத்தி செய்கின்ற போது ஒரு நாடு மற்றைய நாட்டை விட குறைந்த செலவிலே உற்பத்தி செய்தால் அல்லது அதிகளவு பொருட்களை உற்பத்தி செய்தால் அந்த நாடு முழு நன்மை பெற்ற நாடாக கருதப்படும். முழு நன்மை பெற்ற பொருளை ஏற்றுமதி செய்ய வேண்டும், முழு நன்மை பெறாத பொருளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முழு நன்மை கோட்பாடு பற்றி பார்த்தோம். அந்த முழு நன்மைக்கு அடிப்படையாயிருக்கின்ற காரணிகள் பற்றி பார்த்தோம். இன்றைய பாடத்திலே ஒப்பீட்டு நன்மை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை முதலிலே மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த முழு நன்மை கோட்பாட்டிலே காணப்படுகின்ற குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டை டேவிட் ரிக்கார்டோ என்ற பொருளியல் அறிஞர் முன்வைத்தார். இந்த கோட்பாட்டிலே சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு நாடு மற்றைய நாட்டை விட குறைந்த அமையச் செலவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யுமாக இருந்தால் அந்த நாடு அப்பொருளின் உற்பத்தியிலே ஒப்பீட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளும். கூடிய அமையச் செலவு காணப்பட்டால் அந்த நாடு ஒப்பீட்டு நன்மையை பெற முடியாது. ஒப்பீட்டு நன்மை பெற்ற பொருளிலே சிறப்பு தேர்ச்சி அடைந்து அந்த பொருளை ஏற்றுமதி செய்வதன் மூலமும், ஒப்பீட்டு நன்மை அடையாத பொருளை மற்றைய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதன் மூலமும் நன்மையை அடைந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு விளக்குகின்றது. பாருங்கள், குறித்த ஒரு நாடு குறித்த ஒரு பொருளை மற்றைய நாட்டின் அமையச் செலவுடன் ஒப்பிடும்போது குறைந்த அமையச் செலவில் அப்பண்டத்தை உற்பத்தி செய்ய முடியுமாக இருந்தால் அந்த நாட்டிற்கு அவ்வுற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மை உண்டு என்றும், குறித்த நாடு ஒப்பீட்டு ரீதியில் அதிகளவான அமையச் செலவை ஏற்க வேண்டிய நிலை இருப்பின் அப்பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மை அற்ற தன்மை நிலவும் என்பதையும் ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் மூலம் வெளிப்படுத்தப்படும். சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடும் போது ஒப்பீட்டு நன்மை கொண்ட பண்டம் சிறப்பு தேர்ச்சியாக்கப்பட்டது. அதன் மிகை உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் வர்த்தகத்தில் தொடர்படும் நாடுகளுக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு தெளிவுபடுத்துகின்றது. பாருங்கள் மாணவர்களே, அப்போ ஒப்பீட்டு நன்மை என்பது குறித்த ஒரு நாடு மற்றைய நாட்டோடு ஒப்பிடும்போது குறைந்த அமையச் செலவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யுமாக இருந்தால் அந்த பொருளின் உற்பத்தியிலே அந்த நாடு ஒப்பீட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளும். ஒப்பீட்டு நன்மை பெற்ற பொருளில் சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டும். ஆகவே அந்த பொருள்தான்
சிறப்பு தேர்ச்சி ஆக்கப்பட்ட பொருளாகும். அந்த சிறப்பு தேர்ச்சியின் அடிப்படையிலே அந்த பொருளை உற்பத்தி செய்து அதனுடைய மிகையை மற்றைய நாட்டிற்கு, அதாவது இந்த ஒப்பீட்டு நன்மை பெறாத நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதையும், குறித்த நாடு அதிகளவு அமையச் செலவை கொண்டுள்ள பொருளை உற்பத்தி செய்யாது குறைந்த அமையச் செலவிலே உற்பத்தி செய்கின்ற நாட்டிடம் இருந்து அந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாடுகள் செயல்படுமாக இருந்தால் இரண்டு வகையான நாடுகளுமே நன்மை அடைய முடியும் என்பதை இந்த ஒப்பீட்டு செலவு கோட்பாடு எடுத்து கூறுகின்றது. அப்போ இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டுக்கு எடுகோள்கள் இருக்கின்றன. இந்த கோட்பாட்டை சில எடுகோள்களின் அடிப்படையில் தான் டேவிட் ரிக்கார்டோ என்ற பொருளியல் அறிஞர் விளக்குகின்றார். அந்த எடுகோள்கள் என்னவென்றால், ஒன்று, உற்பத்தி காரணிகளின் பூரண அசைவுத்தன்மை. அதாவது உற்பத்தி காரணிகள், ஒரு பொருளினுடைய உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற காரணிகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் மற்ற பொருளின் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருப்பது. அந்த காரணிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதிலே எந்த விதமான தடைகளும் இல்லை, பூரணமாக அவை அசையும் தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு எடுகோள். அடுத்ததாக, நிலையான அளவு திட்டம் காணப்படுதல். இந்த நிலையான அளவு திட்டம் என்ன என்றால், ஒரு பொருளினுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக விட்டு கொடுக்கப்படுகின்ற மற்றைய பொருளினுடைய அளவு எப்பொழுதும் மாற்றமின்றி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமானால் அங்கே அளவு திட்டம் நிலையானதாக இருக்கும். அந்த நிலையான அளவு திட்டம் இருக்கின்ற போது அமையச் செலவு மாற்றமின்றி இருக்கும். அந்த நிலையான அமையச் செலவுக்குரிய உற்பத்தி சாத்திய வளைகோட்டை வரைந்தால் அந்த வரைகோடு ஒரு நேர்கோடாக இருக்கும். ஆகவே அந்த நிலைமை காணப்படுவதாக இங்கே இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டை விளக்கிய டேவிட் ரிக்கார்டோ என்ற அறிஞர் குறிப்பிடுகின்றார். ஆகவே நிலையான அளவு திட்டம், அப்போ நிலையான அளவு திட்டம் இருப்பதன் காரணமாக உற்பத்தி சாத்திய வளைகோடு நேர்கோட்டு வடிவத்திலே இருக்கும் என்ற ஒரு விடயத்தை இங்கே எடுத்து காட்டுகின்றார். அடுத்ததாக, உற்பத்தி அல்லது நுகர்வில் வெளிவாரி விளைவுகள் தோன்றாமை. இந்த வெளிவாரி விளைவுகளை பற்றி முன்னர் நீங்கள் கற்றிருப்பீர்கள் மாணவர்களே. ஒருவருடைய உற்பத்தி செயல்பாட்டால் அல்லது நுகர்வு நடத்தையின் காரணமாக மூன்றாம் நபருக்கு நன்மைகளோ தீமைகளோ ஏற்படுமானால் அவைதான் வெளிவாரி விளைவுகள் என்று சொல்லப்படும். ஆனால் இங்கே இந்த உற்பத்தி செயல்பாட்டிலே வெளிவாரி விளைவுகள் ஏற்படவில்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். இது வெளிவாரி விளைவுகளை ஏற்படுத்தாத உற்பத்தி செயல்பாடு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் தான் இங்கே ஒரு எடுகோள்களால் கொள்ளப்பட்டிருக்கிறது. உற்பத்தி அல்லது நுகர்வில் வெளிவாரி விளைவுகள் தோன்றாமை, அதாவது மூன்றாம் நபருக்கு பாதிப்புகளோ நன்மைகளோ ஏற்படாது என்பதாகும். அடுத்ததாக, போக்குவரத்து செலவுகள் கவனத்தில் கொள்ளப்படாமை. இந்த உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக போக்குவரத்து செலவுகளும் இருக்குமானால் அங்கே செலவிலே மாற்றம் வரும். ஆனால் அவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. எந்தவிதமான காரணிகளுக்கான செலவுகளும் ஏற்ற இறக்கமின்றி சரியாக இருக்கிறது என்ற நியதி இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த எடுகோள்களின் அடிப்படையில் தான் இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு விளக்கப்படுகின்றது. இப்போ ஒப்பீட்டு நன்மையை இனங்காண்பதற்கு இரண்டு வகையான அணுகுமுறைகள் இருக்கின்றன. நாங்கள் முழு நன்மை கோட்பாட்டை விளக்குகின்ற போதும் இரண்டு முறையான
2 முறைகளிலே அந்த அணுகுமுறைகள் பற்றி விளக்கியிருந்தோம். இங்கேயும் அந்த 2 வகையான அணுகுமுறைகளின்படி இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டினை விளக்க முடியும். ஒன்று வெளியீட்டு அணுகுமுறை, இரண்டாவது உள்ளீட்டு அணுகுமுறை. ஏதோ 2, உள்ளீட்டு அணுகுமுறை, வெளியீட்டு அணுகுமுறை. வெளியீட்டு அணுகுமுறை என்பது என்னவென்றால், ஒரு நாடு ஒரு அலகு உள்ளீட்டை பயன்படுத்தி எவ்வளவு வெளியீட்டை மேற்கொள்ளும், அந்த வெளியீட்டினுடைய அளவுகளின் அடிப்படையிலே அமையச் செலவை கண்டு அங்கே குறைந்த அமையச் செலவில் அந்த வெளியீடு இருக்குமானால் அந்த நாடு ஒப்பீட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளும் என்பதை இந்த வெளியீட்டு அணுகுமுறையின் மூலமாக விளக்க முடியும். நாங்கள் இதை புள்ளிவிவர ரீதியாக, வரைபட ரீதியாக பார்ப்போம். அதற்கு முன்னர் இப்பொழுது பாருங்கள், குறித்த ஓர் உள்ளீட்டின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய வெளியீட்டை அடிப்படையாக கொண்டு 2 பண்டங்களினதும் அதனுடன் தொடர்புடைய நாடுகளினதும் அமையச் செலவை கணிப்பீடு செய்து அதன் அமையச் செலவுக்கு ஏற்ப வர்த்தகத்தில் இரு நாடுகளும் தொடர்புபடும் முறை காட்டப்படும். அதுதான் இந்த வெளியீட்டு அணுகுமுறையிலே. அப்போ என்ன சொல்லப்படுகின்றது என்றால், 2 நாடுகளையும் 2 பண்டங்களையும் எடுத்து நோக்கும்போது இரு நாடுகளும் ஓர் அலகு உள்ளீட்டை பயன்படுத்தி எவ்வளவு வெளியீட்டை மேற்கொள்ளுகின்றன என்பதை கருத்தில் கொண்டு அந்த வெளியீடுகளின் அடிப்படையிலே அமையச் செலவை கணிப்பிட்டு அதிலே எந்த நாடு குறைந்த அமையச் செலவை பெற்றுள்ளதோ அந்த நாடு அந்த பொருளின் உற்பத்தியிலே ஈடுபடுவதன் மூலமாக ஒப்பீட்டு நன்மையை அடைய முடியும் என்பதை இந்த வெளியீட்டு அணுகுமுறையின் மூலமாக விளக்கலாம். உதாரணத்தை பாருங்கள். வெளியீட்டு அணுகுமுறைக்கு இங்கே ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். சீனா, மலேசியா என்ற 2 நாடுகள் ஓரலகு உழைப்பின் மூலம் உற்பத்தி செய்யும் கணினி, தொலைபேசி என்பவற்றின் அளவுகள் தரப்படுகின்றன. 2 நாடுகள், 2 பண்டங்கள், ஒரு அலகு உள்ளீட்டுக்குரிய எவ்வளவு வெளியீடு, அந்த வெளியீட்டை வைத்துக்கொண்டு அமையச் செலவை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை இப்பொழுது இந்த அட்டவணையிலே இருந்து உங்களுக்கு இந்த புள்ளிவிவர ரீதியாக உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். அப்பொழுது அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஓர் அலகு ஊழியத்திற்கான வெளியீட்டின் அளவு. பண்டங்கள் 2 எடுக்கப்பட்டிருக்கிறது, நாடுகள் 2 எடுக்கப்பட்டிருக்கின்றன. கணினி, தொலைபேசி. பண்டங்கள் கணினி, தொலைபேசி, நாடுகள் சீனா, மலேசியா. இந்த அட்டவணையை பாருங்கள். ஓர் அலகு ஊழியத்திற்கான, அதாவது ஒரு தொழிலாளரை பயன்படுத்தி சீனாவிலே 10 கணனிகளை உற்பத்தி செய்யலாம், மலேசியாவில் 2 கணனிகளை உற்பத்தி செய்யலாம். இங்கே அல்லது ஒரு தொழிலாளரை பயன்படுத்தி சீனாவிலே 5 தொலைபேசிகளை உற்பத்தி செய்யலாம், மலேசியாவில் ஒரு தொழிலாளரை பயன்படுத்தி 3 தொலைபேசிகளை உற்பத்தி செய்யலாம் என்பதை இந்த புள்ளி விவரம் எடுத்து காட்டுகிறது. அப்போ இதில் இருக்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் என்னவென்றால், உற்பத்தியினுடைய அளவு, வெளியீட்டினுடைய அளவு. இது வெளியீட்டு அணுகுமுறை. இதிலே ஒரு உண்மை தெரிகிறது. இந்த மலேசியா, சீனா என்ற 2 நாடுகளையும் எடுத்து பார்க்கின்ற போது 2 நாட்டிலும் எது முழு நன்மை பெற்றிருக்கு என்று பார்த்தால் இப்போ சீனா தான் முழு நன்மை பெற்றிருக்கு. 2 பொருளிலும் முழு நன்மை கோட்பாட்டின்படி பார்த்தால் வர்த்தகம் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. இவ்வாறான ஒரு நிலையில்தான் டேவிட் ரிகார்டோ இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டை விளக்க முற்பட்டார். அந்த
முழு நன்மையிலே உள்ள இந்த குறைபாட்டு எப்படி நீக்கலாம் என்றதற்கு அவர் சொன்ன விளக்கம் என்னவென்றால், இப்பொழுது அமையச் செலவை பார்க்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இந்த சீனா கணனிக்குரிய அமையச் செலவை நாங்கள் கணிக்க வேண்டுமானால் 10 கணனிகளை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் இந்த 5 தொலைபேசிகளுடைய உற்பத்தியை இழக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே 5/10 என்பதுதான் 10 கணனிக்குரிய அமையச் செலவு 5 தொலைபேசிகளாக இருக்கும். ஆகவே ஒரு கணனிக்குரிய தொலைபேசியின் அளவு என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டுமானால் அது 0.5 தொலைபேசியாக இருக்கும். ஏனெனில் இங்கே நாங்கள் 5 தொலைபேசியின் கீழ் 10 தொலைபேசி என்று போடுகின்றோம். இதை நாங்கள் பார்த்து கொள்வோம். அதே போல மலேசியாவில் பாருங்கள், கணனி 2க்குரிய அமையச் செலவு 2 கணனிகளை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் 3 தொலைபேசிகளை விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ 3/2. ஆகவே ஒரு கணனிக்குரிய தொலைபேசியினுடைய அளவு 1.5 காணப்படும். இங்கே பாருங்கள், இதைத்தான் இந்த அமையச் செலவை நான் இங்கே உங்களுக்கு அட்டவணையிலே போட்டிருக்கின்றேன், இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக. பாருங்கள், ஒரு கணனிக்கு அமையச் செலவு காண்பதற்காக நாங்கள் 10 கணனி உற்பத்தி செய்வதற்கு 5 தொலைபேசிகளை விட்டு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஊழியரை பயன்படுத்தி சீனாவில் 10 கணனிகளை உற்பத்தி செய்யலாம் அல்லது 5 தொலைபேசிகளை உற்பத்தி செய்யலாம் என்பதுதான் முதலே தரப்பட்ட அந்த அட்டவணை. அதன்படி இங்கே நாங்கள் அமையச் செலவை கண்டிருக்கின்றோம். ஒரு கணனிக்குரிய அமையச் செலவு எவ்வளவென்றால் சீனாவில் 0.5 தொலைபேசி. ஒரு கணனிக்குரிய அமையச் செலவு 0.5 தொலைபேசி. மலேசியாவில் ஒரு கணனிக்குரிய அமையச் செலவு 1.5 தொலைபேசி. ஏனென்றால் 2 கணனிகளுக்குரிய அமையச் செலவு 3 தொலைபேசிகள். ஆகவே ஒரு கணனிக்குரிய அமையச் செலவு 1.5 தொலைபேசி என்று இருக்கிறது. அதே போல ஒரு தொலைபேசிக்கு அமையச் செலவை கணிப்பிட வேண்டுமானால் சீனாவை பாருங்கள், இங்கே 10 கணனிகளை விட்டு கொடுக்க வேண்டும். 10 கணனிகளை இழந்தால்தான் 5 தொலைபேசிகளை உற்பத்தி செய்ய முடியும். ஆகவே ஒரு தொலைபேசிக்குரிய அமையச் செலவு சீனாவில் 2 கணனிகள், மலேசியாவில் ஒரு தொலைபேசிக்குரிய அமையச் செலவு 0.67 கணனிகள். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் எந்த நாட்டிலே எந்த பொருளுக்கு அமையச் செலவு குறைவாக இருக்கிறது. கணனியை முதல்லே பார்ப்போம். சீனா, மலேசியா இந்த 2 நாடுகளையும் பார்க்கின்ற போது ஒரு கணனிக்குரிய அமையச் செலவு மலேசியாவில் 1.5 அலகு தொலைபேசியாகவும் சீனாவிலே 0.5 அலகு தொலைபேசியாகவும் காணப்படுவதனால் மலேசியாவை விட சீனா குறைந்த அமையச் செலவை கொண்டிருக்கிறது. ஆகவே சீனா கணனி உற்பத்தியிலே ஒப்பிட்டு நன்மையை பெற்றிருக்கிறது என்ற முடிவுக்கு வருகின்றோம். அடுத்ததாக தொலைபேசிக்குரிய அமையச் செலவை பார்க்கின்ற போது சீனாவில் ஒரு தொலைபேசிக்குரிய அமையச் செலவு 2 கணனிகள். ஆனால் மலேசியாவில் ஒரு தொலைபேசிக்குரிய அமையச் செலவு 0.67 கணனிகள். ஆகவே சீனாவை விட மலேசியாவில் தொலைபேசிக்கான அமையச் செலவு குறைவாக இருக்கிறது.
அப்போ தொலைபேசிக்குரிய அமையச்செலவு என்றால் கணனி, கணனிக்குரிய அமையச்செலவு தொலைபேசி. அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அந்த அடிப்படையில் தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அட்டவணையிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால், முதல்ல அமையச் செலவை கணிப்பிட வேண்டும். மாணவர்களே, அமையச் செலவை கணிப்பிடுவது இலகுவான முறை. அதை முதல்ல தெளிவாக கணிப்பிட்டு கொள்ள வேண்டும். கணிப்பிட்ட பின்னர் இந்த அமையச் செலவை அதே பொருளுக்கு மற்ற நாட்டில் எப்படி அமையச் செலவு இருக்குன்னு பார்க்க வேண்டுமே தவிர ஒரே நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்பதல்ல. அமையச் செலவை தனித்தனி நாடுகளாக கணிப்பிட வேண்டும். கணிப்பிட்ட பின்னர் அமையச் செலவை மற்ற நாட்டுடன் ஒப்பிட வேண்டும். ஒப்பிடுகின்ற போது எந்த நாட்டில் எந்த பொருளுக்கு அமையச் செலவு குறைவாக இருக்கிறதோ அந்த நாடுதான் ஒப்பீட்டு நன்மையை பெற்ற நாடு. குறைந்த அமையச் செலவை கொண்டுள்ள நாடு அந்த பொருளினுடைய உற்பத்தியிலே ஒப்பீட்டு நன்மை பெற்ற நாடாக கருதப்படும். இதை இந்த அட்டவணையிலே நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். பாருங்கள், கணனி உற்பத்தியில் சீனா ஒப்பீட்டு நன்மையை பெற்றுள்ளது. ஏனென்றால் மலேசியாவிட அது குறைந்த அமையச் செலவை கொண்டிருக்கு. தொலைபேசி உற்பத்தியில் மலேசியா ஒப்பீட்டு நன்மையை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் அது சீனாவை விட குறைந்த அமையச் செலவை கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் எந்த நாடு எந்த பொருளினுடைய உற்பத்தியில் குறைந்த அமையச் செலவை பெற்றிருக்கின்றதோ அந்த அடிப்படையில் தான் ஒப்பீட்டு நன்மையை பெறும். இங்கே பாருங்கள், இந்த இரு நாடுகளுக்குமான நன்மை அளிக்கும் பரிமாற்று வீதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ ஒப்பீட்டு நன்மையை பற்றி பார்த்தோம். இரு நாடுகளுக்கும் உரிய பரிமாற்று விகிதம் எந்த அடிப்படையிலே இருக்கும் என்று பார்ப்போம். ஒன்று உள்நாட்டு பரிமாற்று விகிதம் என்று ஒன்று இருக்கிறது. வெளிநாட்டு பரிமாற்று வீதம் என்று ஒன்று இருக்கிறது. இது ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், இந்த உள்நாட்டு பரிமாற்று வீதம் என்பது அந்த நாட்டிலே உள்ள இரண்டு பொருட்களுக்கும் இடையிலான பரிமாற்று. வெளிநாட்டு பரிமாற்று வீதம் என்பது அந்த நாட்டு பொருளை மற்ற நாட்டில் உள்ள அமையச் செலவு, அந்த நாட்டினுடைய அமையச் செலவை மற்ற நாட்டில் உள்ள அமையச் செலவையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உள்ள பரிமாற்று வீதம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த அட்டவணையின்படி சர்வதேச வர்த்தகத்துக்கு முன் நாடுகளிடையே காணப்பட்ட இந்த உள்நாட்டு பரிமாற்று வீதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். சர்வதேச வர்த்தகத்துக்கு முதல் அந்த பரிமாற்று வீதம் எப்படி இருக்கும், அந்த சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற போது, அதாவது அமையச் செலவின் அடிப்படையிலே வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற போது அந்த பரிமாற்று வீதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த அட்டவணையின் ஊடாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், கணனி, தொலைபேசி, இதில் உள்நாட்டு பரிமாற்று வீதம் பார்ப்பதற்காக இந்த அட்டவணை மீண்டும் உங்களுக்கு ஞாபகமூட்டுவதற்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையை பாருங்கள். இந்த அட்டவணை அடுத்த காட்சி திரைக்கு போகும்போது அட்டவணை மறைந்துவிடும். அதனால் இப்பொழுது உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக இதை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். இங்கே கணனி சீனாவிலே ஒரு தொழிலாளருக்காக ஒரு தொழிலாளரை பயன்படுத்தி 10 கணனிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தொலைபேசி ஒரு தொழிலாளரை பயன்படுத்தினால் 5 உற்பத்தி செய்யப்படுகிறது. மலேசியாவிலே கணனி ஒரு தொழிலாளருக்குரிய கணனி உற்பத்தி 2, தொலைபேசி உற்பத்தி 3. இதை நாங்கள் அப்படியே இந்த அமையச் செலவு விகிதாசாரத்தின் அடிப்படை கண்ட அமையச் செலவின் அடிப்படையிலே இப்போ இந்த பரிமாற்றை காட்டுகின்றேன். பாருங்கள், சீனாவின் உள்நாட்டு பரிமாற்று வீதம் முதல் உள்ள அட்டவணை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 10 கணனிகள் 5 தொலைபேசிகள் தந்திருந்தது. ஆகவே 10 கணனிகளுக்கு 5 தொலைபேசிகள், அதான் பரிமாற்று. 10 கணனிகளை நாங்கள் சீனாவிலே உற்பத்தி செய்ய வேண்டுமானால் 5 கணனிகளை விட்டு கொடுக்க வேண்டும். அங்கே பரிமாற்று எப்படி இருக்குன்னா 10க்கு 5 என்று இருப்பதனால் ஒரு கணனிக்கு அரை தொலைபேசி. ஆகவே ஒரு கணனிக்குரிய பரிமாற்று விகிதம் 0.5 தொலைபேசி. அதே மாதிரி சீனாவிலே தொலைபேசி 5க்காக 10 கணனிகள் பரிமாற்றப்படுகின்றன. ஆகவே ஒரு தொலைபேசிக்குரிய பரிமாற்று 2 கணனிகளாக காணப்படும். மலேசியாவில் இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தால் கணனிகள் 2க்கு தொலைபேசி 3, 2 கணனிகள் அல்லது 3 தொலைபேசிகள் ஒரு தொழிலாளருக்கு என்று பார்த்தோம்.
ஆகவே அந்த பரிமாற்று வீதம் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கிறது. ஆகவே ஒரு கணனிக்கு தொலைபேசி 1.5 1க்கு 1.5 என்று இருக்கிறது கணனியை பொறுத்தவரையிலே. தொலைபேசியை பொறுத்தவரையிலே 3க்கு 2 கணனிகள், 3 தொலைபேசிகளை உற்பத்தி செய்தால் 2 கணனிகளை உற்பத்தி செய்ய முடியாது. அங்கே அந்த உற்பத்தியின் அடிப்படையில் பரிமாற்றுகளை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் 3க்கு 2 என்று இருக்கிறது. ஆகவே ஒரு தொலைபேசிக்கு 0.67 கணனிகள் என்று இருக்கின்றது. இது உள்நாட்டு பரிமாற்று விகிதம். நாங்கள் இந்த உள்நாட்டு பரிமாற்று விகிதத்தை ஏற்கனவே அமையச் செலவின் அடிப்படையிலே பார்த்தோம். அங்கே தரப்பட்ட அந்த அட்டவணை புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு இந்த முடிவுக்கு வருகின்றோம். இப்பொழுது சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுவதாக இருந்தால், அந்த அமையச் செலவின் அடிப்படையிலே ஈடுபடுவதாக இருந்தால், அங்கே உள்நாட்டு பரிமாற்று விகிதத்திலும் பார்க்க கூடுதலான ஒரு பரிமாற்று விகிதத்தை மேற்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த கோட்பாடு விளக்குகின்றது. அப்போ குறிப்பிட்ட 2 நாடுகளையும் 2 பண்டங்களையும் அமையச் செலவை கவனத்தில் கொண்டு பார்க்கும்போது சீனா கணனியிலும் மலேசியா தொலைபேசியிலும் ஒப்பீட்டு நன்மையை பெற்றிருப்பதனால் ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே பண்ட பரிமாற்று வீதத்தை மேற்கொண்டால் உள்நாட்டு பரிமாற்று வீதத்தை விட நன்மை அளிக்கும் வீதத்தில் வெளிநாட்டு பரிமாற்று வீதம் காணப்படும் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வருகின்றோம். அப்போ உள்நாட்டு பரிமாற்று வீதம் என்ன என்பது அட்டவணையிலே காட்டப்பட்டிருந்தன. அதைவிட கூடுதலான ஒரு பரிமாற்று வீதத்திலே வெளிநாட்டு பரிமாற்று வீதம் இருக்கும் என்பதை இப்பொழுது பாருங்கள். அப்போ வெளிநாட்டு பரிமாற்று வீதம் என்ன என்றால், சீனா ஒரு கணனிக்கு தொலைபேசி 0.5 விட கூடுதலாகவும் 1.5 விட குறைவாகவும் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது என்னவென்றால், ஒரு கணனிக்குரிய அமையச் செலவு சீனாவிலே 0.5, அங்கே நாங்கள் மலேசியாவில் ஒரு கணனிக்குரிய அமையச் செலவு 1.5 என்று கணிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே சீனா தனது நாட்டிலே பரிமாறிக்கொள்வதாக இருந்தால் ஒரு கணனிக்கு பதிலாக 0.5 தொலைபேசியைத்தான் பரிமாறிக்கொள்ள முடியும். ஆனால் சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுகின்ற போது ஒரு கணனிக்கு பதிலாக 0.5 விட கூடுதலாகவும் 1.5 விட குறைவாகவும் பரிமாறிக்கொள்ளலாம். ஒரு கணனிக்கு பதிலாக தொலைபேசிகள் 0.5 விட கூடுதலாகவும் 1.5 விட குறைவாகவும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உள்நாட்டு பரிமாற்று வீதத்தை விட உயர்வானது. ஏனென்றால் உள்நாட்டு பரிமாற்று வீதம் 0.5 இருக்கிறது ஒரு கணனிக்கு. சர்வதேச ரீதியிலே இந்த பண்டங்களை நாடுகள் ஏற்றுமதி செய்வதாக இருந்தால், பரிமாறிக்கொள்வதாக இருந்தால், அது 1.5 தொலைபேசிகள் அளவுக்கு போகலாம் என்பதை இது காட்டுகின்றது. அதே போல மலேசியாவிலே பாருங்கள், ஒரு தொலைபேசி, ஏனென்றா மலேசியா தொலைபேசி உற்பத்தியிலே ஒப்பீட்டு நன்மையை பெற்ற நாடாக இருக்கிறது தரப்பட்ட புள்ளிவிவரத்தின் அடிப்படையிலே. இப்போ மலேசியா ஒரு தொலைபேசிக்கு கணனி 0.67 விட கூடுதலாகவும், அந்த நாட்டில் அதன் மாறிக்கொள்வதாக இருந்தால், அந்த நாட்டிலே மலேசியாவிலே பரிமாறிக்கொள்வதாக இருந்தால் ஒரு தொலைபேசிக்கு பதிலாக 0.67 கணனியைத்தான் பரிமாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுவதன் மூலமாக பரிமாறிக்கொள்வதாக இருந்தால் ஒரு தொலைபேசிக்கு பதிலாக 0.67 கணனியை விட அதிகமாகவும் 2 கணனிகளை விட குறைவாகவும் பரிமாறிக்கொள்ள முடியும். ஆகவே ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே நாடுகள் சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுவதாக இருந்தால் அந்த நாடுகள் உள்நாட்டு பரிமாற்று வீதத்தை விட
கூடுதலான ஒரு பரிமாற்று விகிதத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த கோட்பாடு விளக்குகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். ஒரு நாடு ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே பரிமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம், சீனாவிலே ஒரு கணனிக்கு பதிலாக 0.5 விட கூடுதலாக, 1.5 விட குறைவாக என்று சொன்னோம். இப்பொழுது அந்த ரெண்டுக்கும் இடையில் ஒன்றுக்கு ஒன்று என்ற பரிமாற்று வீதத்தை மேற்கொள்வதாக இருந்தால் அந்த இரண்டு நாடுகளுடைய நுகர்வு மட்டங்களும் முன்னர் இருந்ததை விட கூடுதலாக இருக்கும். இப்போ இரு நாடுகளும் ஒரு கணனிக்கு ஒரு தொலைபேசி என்ற வெளிநாட்டு பரிமாற்று வீதத்தின் கீழ் வியாபாரத்தை மேற்கொள்வதாக கருதுவோமானால் சர்வதேச வர்த்தகத்துக்கு முன்னிருந்த நிலைமையை விட உயர்ந்த நுகர்வு மட்டத்தை நோக்கி செல்ல முடியும். இங்கே பாருங்கள், அதைத்தான் இந்த வரைபடத்திலே பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த சர்வதேச வர்த்தகத்துக்கு முதலுள்ள நிலைமைகளை இந்த வரைபடம் காட்டுகின்றது. அங்கே சர்வதேச வர்த்தகத்தின் போது உள்ள நிலைமைகளை அந்த வரைபடம் காட்டுகின்றது. இப்பொழுது பாருங்கள், சீனாவிலே ஒரு தொழிலாளரை பயன்படுத்தி 10 கணனிகளை உற்பத்தி செய்யலாம் அல்லது 5 தொலைபேசியை உற்பத்தி செய்யலாம் என்பதை காட்டுகின்ற உற்பத்தி சாத்திய வலை PPC என்பது உற்பத்தி சாத்திய வலை. கணனி 10 அல்லது தொலைபேசி 5. இது சர்வதேச வர்த்தகம் நடைபெறுவதற்கு முன்னர் அந்த நாட்டிலே காணப்பட்ட நிலைமையை இந்த வரைபடத்திலே நாங்கள் காட்டியிருக்கின்றோம். ஏன் இந்த வரைபடம் நேர்கோடாக வரையப்பட்டது என்று நீங்கள் கேட்கக்கூடும். இது எடுகோளிலே சொன்ன நிலையான அளவு திட்ட விளைவு காணப்படும். நிலையான அளவு திட்டம் இருந்தால் அமையச் செலவு மாறாது. அதனால் அதை நேர்கோட்டில் காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே ஏக காலத்தில் 10 5 உற்பத்தி செய்து என்று நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் இது நடுவிலே இதில் 10 அதில் 5 என்று ஒரு புள்ளியை போடுவீர்கள். விளக்கம் அதல்ல. ஒரு ஊழியரை பயன்படுத்தி 10 கணனிகளை உற்பத்தி செய்யலாம் அல்லது அந்த ஊழியரை தொலைபேசியிலே உற்பத்திக்கு பயன்படுத்தினால் 5 தொலைபேசியை உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த உற்பத்தி சாத்திய வலை வரையப்பட்டது. அதே போன்றுதான் இங்கே பாருங்கள், மலேசியாவினுடைய உற்பத்தி சாத்திய வலை கணனிகள் 2 அல்லது தொலைபேசி 3. அப்போ இந்த வரைபடம் சீனாவினுடையது, இது மலேசியாவினுடையது. சர்வதேச வர்த்தகத்துக்கு முதல் இருந்த நிலைமை. இப்பொழுது இந்த ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே பரிமாற்றத்தை மேற்கொண்டு சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுவதாக இருந்தால் இங்கே அந்த பரிமாற்றை பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று என்று பரிமாறுகின்ற போது இங்கே சீனாவினுடைய உற்பத்தி சாத்திய வலை இங்கே 10 கணனிகளுக்கு அங்கே 10 தொலைபேசிகளை பரிமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த சீனா தன்னுடைய ஒப்பீட்டு நன்மை பெற்ற கணனியிலே ஒரு 5 கணனியை இந்த மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்தால் மலேசியாவிலிருந்து ஒரு 5 தொலைபேசியை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே. ஆனால் தன்னுடைய நாட்டிலே அந்த பரிமாற்றி இருந்தால் அப்படி செய்ய முடியாது. அங்கே ஒன்றுக்கு ஒன்று பரிமாற முடியாது. ஒன்றுக்கு அரையைத்தான் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த சிவப்பு நிறத்திலே வரையப்பட்டிருக்கின்ற கோடு உற்பத்தி சாத்திய வலை அல்ல, அது நுகர்வு கோடு. இந்த நாடு உற்பத்தி செய்ய முடியாத அளவிற்கு அங்கே உள்ள அந்த நுகர்வு கோட்டிலே நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். ஆகவே பாருங்கள், அந்த நுகர்வு கோட்டின்படி கூடுதலான அளவை நுகரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல இங்கே மலேசியாவை பாருங்கள். மலேசியா தொலைபேசி உற்பத்தியிலே ஒப்பீட்டு நன்மையை பெற்றிருப்பதனாலே அந்த தொலைபேசியினுடைய பரிமாற்றத்தை ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே பரிமாறிக்கொள்வதாக இருந்தால் அதனுடைய நுகர்வு கோடு இப்படி பாருங்கள் வலதுபுறம் நகர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த புதிய நுகர்வு கோட்டிலே
ஒன்றுக்கு ஒன்று என்று பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் இணைத்து பார்த்தா இதில் ஒன்றென்றால் அதில் ஒன்று இருக்கும், இதில் இரண்டென்றால் அதில் இரண்டு இருக்கும். அப்படியான ஒரு பரிமாற்றத்தை இங்கே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுகின்ற போது, ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே நாடுகள் சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுகின்ற போது பரிமாற்று வீதத்தை கூடுதலாக மேற்கொள்ள முடியும். அப்படியாக இருந்தால் உலகத்தினுடைய உற்பத்தியையும் அதிகரிக்க முடியும் என்பதை இந்த கோட்பாட்டின் மூலமாக நாங்கள் விளக்கலாம். இங்கே பாருங்கள், வெளிநாட்டு பரிமாற்று வீதத்தின் கீழ் வர்த்தகத்தில் தொடர்படும் போது உயர்ந்த நுகர்வு மட்டத்தை அடைவதைப் போல சிறப்பு தேர்ச்சி நன்மைகளையும் அடையலாம். அப்போ ஒரு நாடு தன்னுடைய நாட்டிலே வர்த்தகம் செய்வதற்கு முதல் தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற பரிமாற்று வீதத்தை விட வர்த்தகத்திலே ஈடுபடுகின்ற போது, ஒப்பீட்டு நன்மையின்படி வர்த்தகத்திலே ஈடுபடுகின்ற போது பரிமாற்றினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த ஒப்பீட்டு நன்மை அடைவதைப் போல சிறப்பு தேர்ச்சியின் நன்மைகளையும் அடைய முடியும். உதாரணமாக பாருங்கள், சீனா மலேசியா என்ற இரு நாடுகளும், ரெண்டு நாடுகளையும் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு நாட்டிலேயும் 100 தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த 100 தொழிலாளர்களையும் அந்த நாடு ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல அந்த இரண்டு பொருட்களிலையும் ஒன்று கணனிக்காக பயன்படுத்துகின்றது அல்லது தொலைபேசிக்காக பயன்படுத்துகின்ற போது அதனுடைய உற்பத்தி மட்டங்கள் எப்படி இருக்கும், உலக உற்பத்தி எப்படி இருக்கும், சர்வதேச பரிமாற்று இந்த ஒப்பீட்டு நன்மையின்படி செயல்பட்டால் எப்படி உலக உற்பத்தி அதிகரிக்கலாம் என்ற விளக்கங்களை பற்றி பார்ப்போம். இப்போ சீனா மலேசியா என்ற இரு நாடுகளும் மொத்த வளம் என்ற வகையிலே ஒவ்வொரு நாட்டிலும் 100 ஊழியர்கள் இருப்பதாக கருதி கொள்வோம். 100 ஊழியர்களையும் கணனி உற்பத்திக்கு அல்லது தொலைபேசி உற்பத்திக்கு பயன்படுத்துவதாக எடுத்துக்கொள்வோமாயின் உற்பத்தியினுடைய அளவுகளை நாங்கள் இந்த அட்டவணையிலே காட்ட முடியும். பாருங்கள், கணனி சீனாவிலே ஒரு தொழிலாளரை பயன்படுத்தினால் 10 கணனி, 100 தொழிலாளரையும் பயன்படுத்தினால் 1000 கணனிகளை சீனாவிலே உற்பத்தி செய்ய முடியும். அப்படி என்றால் தொலைபேசி எதையும் உற்பத்தி செய்ய முடியாது. 100 பேரை அங்கே போட்டால் உற்பத்தி செய்ய முடியும். அல்லது ஒரு தொழிலாளருக்குரிய உற்பத்தி தொலைபேசியினுடைய அளவு சீனாவில் 5, 100 தொழிலாளர்களையும் தொலைபேசியினுடைய உற்பத்திக்கு பயன்படுத்தினால் 500 கணனிகளை உற்பத்தி செய்ய முடியும். மலேசியாவை பாருங்கள், ஒரு தொழிலாளரை பயன்படுத்துகின்ற போது 2 கணனிகளை உற்பத்தி செய்ய முடியும். இப்போ 100 தொழிலாளர்கள் ஊழியர்கள் இருக்கின்றார் எடுத்துக்கொள்வோம். 100 பேரையும் அங்கே பயன்படுத்தினால் மலேசியாவில் 200 கணனிகளை உற்பத்தி செய்ய முடியும். அல்லது தொலைபேசி உற்பத்திக்காக இதை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் ஒரு தொழிலாளருக்கு 3 தொலைபேசிகள், 100 தொழிலாளர்களுக்கு அங்கே 300 தொலைபேசிகளை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை சாத்திய வளைகோட்டிலே காட்டுவதாக இருந்தால் அங்கே பாருங்கள், சீனாவினுடைய உற்பத்தி சாத்திய வளைகோடு கணனி 1000 அல்லது தொலைபேசி 500. இதை தொடர்படுத்தி வரையப்பட்ட இந்த உற்பத்தி சாத்திய வளைகோடு அங்கே மலேசியாவினுடையது 200 கணனிகள் அல்லது 300 தொலைபேசிகள் என்ற விவரத்தை காட்டுகின்றது. இது சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுவதற்கு முன்னருள்ள சாத்திய வலை என்பதை இதிலே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். வர்த்தகத்திலே ஈடுபட்டால் இது எப்படி மாற்றம் அடையும் என்பதை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் சொன்னோம் ஒவ்வொரு நாட்டிலும் 100 தொழிலாளர்கள் இருந்தார்கள். அந்த 100 தொழிலாளர்களை ஒன்று கணனி உற்பத்திக்காக அல்லது 100 தொழிலாளர்களையும் தொலைபேசி உற்பத்திக்காக பயன்படுத்துகின்ற போதுதான் இந்த உற்பத்தி சாத்திய வலை வரையப்பட்டது. இந்த ஏ என்ற புள்ளி, இந்த உற்பத்தி சாத்திய வலையில் எல்லா புள்ளியிலும் உற்பத்தி நடைபெறாது. ஒரு காலத்தில், குறிப்பிட்ட ஒரு கால பகுதியிலே ஏதாவது ஒரு புள்ளியில் தான் உற்பத்தி நடைபெறும். இங்கே
இந்த வரைபடத்தை பாருங்கள். சீனாவினுடைய உற்பத்தி சாத்திய வலை. இந்த சீனாவினுடைய உற்பத்தி சாத்திய வலையிலே ஏ என்ற புள்ளியிலே உற்பத்தி நடைபெற்றால் இங்கே 750 கணனிகளும் 125 தொலைபேசிகளும் உற்பத்தி செய்வதாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இங்கே 100 தொழிலாளர்களிலே 75 தொழிலாளர்கள் கணனி உற்பத்திக்காகவும் 25 தொழிலாளர்கள் தொலைபேசி உற்பத்திக்காகவும் அந்த நாடு பயன்படுத்துகின்ற போது ஏ என்ற புள்ளியிலே உற்பத்தி நடைபெறுகின்றது. இங்கே மலேசியா தன்னுடைய 100 தொழிலாளர்கள் அந்த பி என்ற புள்ளி ஒன்று போட்டிருக்கிறோம் பாருங்கள். சர்வதேச வர்த்தகம் நடைபெறதுக்கு முதல் ஒரு 50 தொழிலாளர்களை கணனி உற்பத்திக்கும் ஒரு 50 தொழிலாளர்களை தொலைபேசி உற்பத்திக்கும் பயன்படுத்தினால் அங்கே பி என்ற புள்ளியிலே உற்பத்தி நடைபெறும். ஆகவே இப்பொழுது இந்த 2 நாடுகள் மட்டும்தான் உலகத்திலே இருக்கின்றன என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ கணனி உற்பத்தியை பார்த்தால் மொத்தமாக சீனாவிலே 750 கணனிகள், மலேசியாவில் 100 கணனிகள். ஆகவே 2 தான் உலகம் என்று எடுத்தால் உலகத்திலே மொத்த கணனிகளுடைய உற்பத்தி 850 அலகுகள். அதே போன்று தொலைபேசியை பாருங்கள். தொலைபேசி சீனாவிலே 125, மலேசியாவில் 150. 2 தான் உலகத்திலே உற்பத்தி செய்வதாக எடுத்துக்கொண்டால் 275 அலகு தொலைபேசிகளை உற்பத்தி செய்ய முடியும். இதுதான் உலக உற்பத்தி. அப்போ உலக உற்பத்தி கணனியிலே 850 அலகுகளும் தொலைபேசியில் 275 அலகுகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இந்த ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே நாடுகள் ஒப்பீட்டு நன்மை பெற்ற பொருளினுடைய உற்பத்திக்காக தங்களிடம் இருக்கின்ற இந்த 100 உள்ளீடுகளையும் பயன்படுத்தினால் இப்பொழுது இருக்கின்ற இந்த உலக உற்பத்தியை விட உலக உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்பதை காட்டப் போகின்றோம். இப்பொழுது பாருங்கள், உலக உற்பத்தி கணனியினுடையது 850, தொலைபேசியினுடைய உலக உற்பத்தி 275. இது எப்படி அதிகரிக்கிறது என்பதை நாங்கள் ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே இந்த உள்ளீடுகளை மாற்றி பார்ப்போம். பாருங்கள், அப்போ வர்த்தகத்தில் ஈடுபடுறதுக்கு முதல்ல அந்த நிலைமை இப்பொழுது பாருங்கள். வர்த்தகத்தில் ஈடுபட்டு சீனா கணனியிலும் மலேசியா தொலைபேசியிலும் சிறப்பு தேர்ச்சி அடைவதனால் சீனா தனது 100 அலகு ஊழிய வளத்தையும் கணனி உற்பத்தியிலும், மலேசியா தனது 100 அலகு ஊழியத்தையும் தொலைபேசி உற்பத்தியிலும் பயன்படுத்துமானால் உலக உற்பத்தி பின்வருமாறு அமையும். இங்கே பாருங்கள், முன்னர் இருந்த உலக உற்பத்தி கணனி 850 இருந்தது, தொலைபேசி 275 இருந்தது. இப்பொழுது பாருங்கள், தன்னுடைய முழு ஊழிய வளத்தையும் சீனா கணனி உற்பத்திக்கு பயன்படுத்துகின்றது. கணனி உற்பத்தி 1000 இருக்கிறது. ஒரு ஊழியருக்கு 10, 100ஐயும் பயன்படுத்துகிறது, 1000 இருக்கு. அப்படி உற்பத்தி செய்கின்ற போது தொலைபேசிக்கு எந்த ஊழியரையும் பயன்படுத்த முடியாது. அதனால் தொலைபேசியின் உற்பத்தி 0. இங்கே மலேசியாவை பாருங்கள். மலேசியா 100 தொழிலாளர்களையும், அதாவது மலேசியா தொலைபேசியில் தான் ஒப்பீட்டு நன்மை பெற்றிருப்பதனால் 100 தொழிலாளர்களையும் அங்கே தொலைபேசி உற்பத்திக்கு பயன்படுத்துகின்றது. ஒரு தொழிலாளருக்கு 3 தொலைபேசி, ஆகவே 100 தொழிலாளருக்கு 300 தொலைபேசி. இப்பொழுது பாருங்கள், உலக உற்பத்தியை கணனியினுடைய உற்பத்தி 1000 இருக்கிறது, தொலைபேசியினுடைய உற்பத்தி 300 இருக்கிறது. இது வர்த்தகம் நடைபெறுவதற்கு முன்னர் இருந்த நிலைமையை விட இப்பொழுது நிலைமை அதிகரித்திருக்கிறது. ஒப்பீட்டு நன்மையின்படி நாடுகள் செயல்பட்டால் உலக உற்பத்தி அதிகரிக்கும் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் ஊடாக விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் என்ன தெரிகின்றது என்றால், கணனி உற்பத்தி 850 இருந்த உலக உற்பத்தி இப்பொழுது 1000 அதிகரித்து விட்டது. 150 அலகுகளால் அதிகரித்திருக்கிறது.
அதேபோல் தொலைபேசியின் உற்பத்தியை பார்த்தோம். முன்னர் 275 அலகுகளாக இருந்தது, இப்பொழுது 300ஆக இருக்கிறது. 25 அலகுகளால் அதிகரித்து விட்டது. ஆகவே ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே நாடுகள் செயல்பட்டால் இந்த உலக உற்பத்தி அதிகரிக்க முடியும். இதை பாருங்கள், ஒப்பிட்டு காட்டுகின்றேன். சர்வதேச வர்த்தகத்துக்கு முதல் இருந்த நிலைமை, இப்பொழுது வர்த்தகத்தில் ஈடுபடும் போது உள்ள நிலைமையும் பாருங்கள். அந்த சொல்லப்பட்ட 2 விடயங்களையும் அட்டவணையிலே சுருக்கமாக உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இது வர்த்தகத்துக்கு முதல் உள்ளதை பாருங்கள். உலக உற்பத்தி அங்கே கணனிகள் 850, வர்த்தகத்தில் ஈடுபடும் போது அது 1000. ஒப்பீட்டு நன்மையின்படி ஈடுபடுகின்ற போது, ஆகவே ஒப்பீட்டு நன்மையின்படி ஈடுபட்டால் உலக உற்பத்தி அதிகரிக்கும் என்பதை காட்டுகின்ற ஒரு கோட்பாடாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்கள், தொலைபேசி வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் 275 அலகுகள், இப்பொழுது பாருங்கள் 300 அலகுகள். ஆகவே இந்த உலக உற்பத்தி கணனியிலே 150 அலகுகள் அதிகரித்திருக்கின்றது. 850 1000ஆக அதிகரித்து விட்டது. 150 அலகுகள் அதிகரித்திருக்கின்றது. தொலைபேசியிலே முன்னர் 275 அலகு இருந்தது, இப்பொழுது உலக உற்பத்தி 325 அலகுகள் அதிகரித்து விட்டது. இதைத்தான் சுருக்கமாக பாருங்கள். அந்த சொன்ன விடயம், கணனியின் உலக உற்பத்தி 150 அலகுகளாலும் தொலைபேசியின் உலக உற்பத்தி 25 அலகுகளாலும் உயர்வடைந்துள்ளது. இது சிறப்பு தேர்ச்சியின் நன்மையாகும். ஆகவே ஒரு நாடுகள் ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே அமையச் செலவை கண்டு, அமையச் செலவின் அடிப்படையிலே குறைந்த அமையச் செலவை பெற்றிருக்கிற நாடுகள் ஒப்பீட்டு நன்மையை அடையும். ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையிலே பரிமாற்று வீதங்களை மேற்கொண்டு சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபட்டால் உலக உற்பத்தி அதிகரிக்கும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் இதுவரைக்கும் 2 முறையிலே இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டை 2 அணுகுமுறையிலே விளக்கலாம் என்று பார்த்தோம். ஏதாவது ஒரு அணுகுமுறையிலே விளக்கினால் போதும். 2 அணுகுமுறையிலே விளக்கலாம் என்பது மாணவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். எந்த அணுகுமுறை தொடர்பான புள்ளி விவரங்கள் பரீட்சையிலே தரப்படுகின்றதோ அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் விடையெழுத வேண்டி இருப்பதனால் 2 அணுகுமுறைகளும் தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது உள்ளீட்டு அணுகுமுறையின்படி இந்த விஷயத்தை பார்ப்போம். உள்ளீட்டு அணுகுமுறை என்றால் என்ன என்பதென்றால், ஓர் அலகு உற்பத்தியை மேற்கொள்வதற்கு ஊழியர்கள் எத்தனை பேர் பயன்படுத்தப்பட்டது என்று பார்ப்போம். வெளியீட்டு அணுகுமுறை என்பது என்னென்றால், ஒரு ஊழியருக்குரிய வெளியீட்டின் அளவு என்ன என்பதை பார்க்கணும். இங்கே அப்படி அல்ல. ஒரு வெளியீட்டுக்கு எத்தனை தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்ற உள்ளீட்டின் அளவு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது ஒரு உதாரணம். இது இன்னொரு உதாரணமாக காட்டப்பட்டது. அங்கே 2 பொருள் காட்டப்பட்ட, இங்கே 2 பொருள் தான். வேறு 2 உதாரணத்தை காட்டியிருக்கிறேன். இங்கே ஒரு அலகை உற்பத்தி செய்கிறதுக்கு 2 தொழிலாளர்கள் ஜப்பானிலே தேவைப்படுகின்றார்கள். கடிகாரம் உற்பத்தி செய்வதற்கு, குளிரூட்டி உற்பத்தி செய்கிறதுக்கு 5 தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றார்கள். அமெரிக்காவிலே ஒரு கடிகாரம் உற்பத்தி செய்வதற்கு 3 ஊழியர்கள் தேவைப்படுகின்றார்கள். அல்லது குளிரூட்டியை உற்பத்தி செய்கிறதுக்கு 6 ஊழியர்கள் தேவைப்படுகின்றார்கள். இங்கே பார்த்தால் 2லும் எந்த நாட்டிலே குறைந்த அளவு உள்ளீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன் பார்ப்போம். அந்த பார்த்தால் ஜப்பானில் தான் 2லேயும் குறைவு. ஏனென்றால் அமெரிக்காவை விட கடிகாரத்துக்கு 2 ஊழியர், அமெரிக்காவிலே 3 ஊழியர். அதே போன்று குளிரூட்டிக்கு அமெரிக்காவிலே 6 ஊழியர்கள், இங்கே 5 ஊழியர்கள். அப்போ முழு நன்மை கோட்பாட்டின்படி பார்த்தால் ஜப்பான் தான் முழு நன்மை பெற்றிருக்கு. ஆனால் ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையில் பார்த்தால் இங்கே அமையச் செலவின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது இங்கே பாருங்கள், ஜப்பானில் ஒரு கணனியை உற்பத்தி செய்வதற்கான அமையச் செலவு, கடிகார உற்பத்திக்கான ஊழியர்களுடைய அளவை இங்கே நாங்கள் குளிரூட்டி உற்பத்திக்கான ஊழியர் அளவால் பிரிக்கின்றோம். இதிலே ஒரு நிலைமை உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்னென்றால், வெளியீட்டின் அடிப்படையிலே அமையச் செலவை காணுகின்ற போது எந்த பொருளுக்கு அமையச் செலவை காணுகின்றோமோ அந்த பொருளை இந்த பின்னத்திலே கீழ்ப்பகுதியிலும், விட்டு கொடுக்கின்ற பொருளினுடைய அளவை மேற்பகுதியிலையும் போட்டு காட்டினோம். ஆனால் இங்கே அந்த பின்னம் மாறி இருக்கிறது.
உள்ளீட்டு அடிப்படையிலே காட்டுகின்ற போது அது மாறி இருக்கிறது, அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், கடிகார உற்பத்திக்கான ஊழியரின் அளவு 2, குளிரூட்டி உற்பத்திக்கான ஊழியர் அளவு 5 விட்டு கொடுக்கிறோம். ஆகவே கடிகாரத்திற்குரிய அமைய செலவு இங்கே 0.4 குளிரூட்டிகளாக காணப்படுகிறது. அமெரிக்காவிலே கடிகார உற்பத்தி செய்வதற்கான அமைய செலவு இங்கே பாருங்கள் 0.5 குளிரூட்டிகளாக இருக்கிறது. அதே போன்று ஜப்பானில் ஒரு குளிரூட்டியை உற்பத்தி செய்வதற்கான அமைய செலவை பாருங்கள். அப்போ இந்த குளிரூட்டியின் அளவைத்தான் மேலே போட்டிருக்கோம். குளிர் ஏனென்றால் இது உள்ளீடுகள் என்று பார்க்கின்ற போது இந்த பின்னம் இப்படித்தான் வர வேண்டும். 5 குளிரூட்டிகளுக்குரிய அமைய செலவாக 2 கடிகாரங்கள். ஆகவே ஒரு குளிரூட்டிக்குரிய அமைய செலவு 2.5 அலகு கடிகாரம். அதே போன்று அமெரிக்காவிலே ஒரு குளிரூட்டி உற்பத்திக்கான அமைய செலவு இங்கே 2 அலகு கடிகாரமாக இருக்கிறது. ஏனென்றால் குளிரூட்டிக்கான ஊழியருடைய அளவு 6, கணனிக்கான உற்பத்திக்கான ஊழியர் அளவு 3, அந்த அடிப்படையிலே காணப்படுகிறது. ஆகவே ஜப்பான் கடிகார உற்பத்தியிலும் அமெரிக்கா குளிரூட்டி உற்பத்தியிலும் ஒப்பீட்டு நன்மையை பெற்றுள்ளது. ஜப்பான் கடிகார உற்பத்தியிலே சிறப்பு தேர்ச்சி அடைந்து உற்பத்தி செய்து மிகை உற்பத்தியை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும். அமெரிக்கா குளிரூட்டி உற்பத்தியிலே சிறப்பு தேர்ச்சி அடைந்து குளிரூட்டியை உற்பத்தி செய்து மிகை உற்பத்தியை ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யும். இதன் மூலமாக இரு நாடுகளும் நன்மை அடைய முடியும். இங்கே அடுத்த பகுதி என்னவென்றால், ஓர் அலகு உற்பத்தியை மேற்கொள்வதற்குரிய ஊழியர்களின் எண்ணிக்கை இருக்கின்றது. இந்த அட்டவணையை நாங்கள் வேறு முறை உற்பத்தி அணுகுமுறைக்கு மாற்றியும் இதை கணிப்பீடு செய்யலாம். அதை பாருங்கள். அப்படி மாற்றினால் இப்பொழுது இந்த அட்டவணை இந்த அடிப்படையிலே அமைந்திருக்கும். ஊழிய அலகொன்றினால் உற்பத்தி செய்யக்கூடிய வெளியீட்டின் அளவு, அந்த உள்ளீட்டின் அளவை வெளியீட்டின் அளவுக்கு அந்த அட்டவணையை மாற்றுவதாக இருந்தால் அதை இந்த அடிப்படையிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படியாக மாற்றி அமைய செலவை கணிப்பிடுகின்ற போது சாதாரணமாக இந்த எதற்கு அமைய செலவு காணுகின்றோமோ அந்த பொருளின் மேல் விட்டு கொடுக்கின்ற பொருளை போட வேண்டும். இப்பொழுது அமைய செலவு காண்பதாக இருந்தால் கடிகாரத்துக்கு பிரச்சனை இல்லை. இது உற்பத்தியிலே அமைய செலவு காண்பது போல காணலாம். 5/1 கீழ் 2/1 என்ற பின்னத்தை பயன்படுத்தி அதை காட்ட முடியும். ஆகவே இந்த ஒப்பீட்டு நன்மையினுடைய காரணங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இந்த ஒப்பீட்டு நன்மை தோன்றுவதற்கான காரணங்களை பற்றி பார்த்தால், 1 வளங்களின் திரட்சியில் உள்ள மாற்றம், 2 பண்பு ரீதியான தன்மை, சுவையில் மாற்றம், அளவு திட்ட சிக்கனங்கள், பண்ட வேறுபாடுகள், தொழில்நுட்ப வேறுபாடுகள், அரச கொள்கை, பணவீக்கம், அமைவிடம், இவை எல்லாமே ஒப்பீட்டு நன்மையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன. ஆகவே ஒரு நாட்டினுடைய ஒப்பீட்டு நன்மையை தீர்மானிப்பதிலே இந்த காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. இதிலே வளங்களின் திரட்சியில் மாற்றம் என்று சொல்லுகின்ற போது சில நாடுகளே வளங்கள் அதிகமாக இருக்கும், சில நாடுகளே குறைவாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இங்கே இந்த மத்திய கிழக்கு நாடு, குறிப்பாக சவுதி அரேபியா என்ற நாட்டை எடுத்து பார்த்தால் அங்கே எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறது. அந்த எண்ணெய் உற்பத்தியிலே அவர்கள் சிறப்பு தேர்ச்சியை பெற்று ஒப்பீட்டு நன்மையை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த ஒப்பீட்டு நன்மை அங்கே மாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தென்னாப்பிரிக்காவை எடுத்து பார்த்தால் அங்கே தங்க உற்பத்தியிலே அது சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறது. அதனால் அந்த நாட்டினுடைய அமைய செலவு வேறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதே போல இந்த பண்பு ரீதியான தன்மை என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு நாட்டிலே இருக்கின்ற தொழிலாளர்களுடைய பயிற்சியிலே இந்த தன்மைகள் வேறுபட்டதாக இருக்கும். பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் ஒரு நாட்டிலே இருந்தால் அங்கே வினைத்திறனும் விளைதிறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பயிற்றப்படாத தொழிலாளர்கள் இருந்தால் அங்கே அந்த வினைத்திறன் விளைதிறன் என்பன குறைவடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி சுவையிலே மாற்றம், அளவு திட்ட சிக்கனம், இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஒப்பீட்டு நன்மையை தீர்மானிக்கின்ற காரணிகள் பற்றி நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பிலே இந்த காரணிகளை பற்றி ஒரு தடவை பார்த்துவிட்டு அதன் பின்னர் வர்த்தக பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, இதுவரைக்கும் ஒப்பீட்டு நன்மை என்றால் என்ன, ஒப்பீட்டு நன்மையின் படி நாடுகள் சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுகின்ற போது எப்படி நன்மையை அடைந்து கொள்ள முடியும், ஒப்பீட்டு நன்மையின்படி நாடுகள் வர்த்தகத்திலே ஈடுபட்டால் சர்வதேச வர்த்தகத்திலே உலக உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்ற விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம். இந்த ஒப்பீட்டு நன்மை முழு நன்மை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு பரீட்சையிலே வினாக்கள் வந்திருக்கின்றன. அந்த வினாக்களுக்கு மாணவர்கள் விடை எழுதி பார்ப்பதன் மூலமாக மேலும் அவர்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு, இந்த விடயங்களை நீங்கள் யூடியூப் சேனல் ஊடாக பல முறைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன்படி ஒன்றுக்கு பல முறைகள் பார்த்து விளங்கி நன்மையடைய வேண்டுமென கேட்டுக்கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.